ஹாய், நம்ம இன்னைக்கு டிஐஓஎஸ் அதாவது டம்ப் இன் ஒன் ஷாட் அப்படிங்கிற மெத்தடை பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நம்ம இப்போ ப்ரீவியஸ் வீடியோலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ப்ளேலிஸ்ட்லாம் போட்டிருந்தேன். கடைசி ஒரு வீடியோவில் எப்படி ஃபயர்வால் எப்படி பைபாஸ் பண்ணது அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி மேனுவலாக எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணி டேட்டா பேஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே மெத்தடில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இது ஒன்று. ஏற்கனவே ஓல்டு ட்ரிக்கு தான் நான் இந்த டுட்டோரியலுக்கு சொல்கிறேன், புதுசு. அதாவது நம்ம இத்தனை வீடியோவில் பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு டேபிளில் ஒவ்வொரு காலமாக எப்படி இன்ஜெக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னா, நம்ம ஒரே ஷாட்டில் அந்த வெப்சைட்டில் இருக்க ஹோல் டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் எடுத்து ஷோ பண்ண முடியும். அதுதான் இப்போ காட்ட போகிறேன். அது பேர் தான் டிஐஓஎஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஒரு டார்கெட் லிங்க் எடுத்து வச்சுருக்கேன், பங்களாதேஷ் வெப்சைட். இப்போ இது எஸ்கியூஎல் வல்னரபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். அப்பாஸ்ட்ரஃபி எக்ஸிட் கொடுத்தாச்சு. எரர் காட்டுது, யூ ஹேவ் அன் எரர் வந்துருச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் பை. இந்த ஆர்டர் பை கமாண்ட்லாம் எப்படி பண்ணது அப்படின்னு ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவுக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. சும்மா நான் இப்போ 10 அப்படின்னு கொடுக்குறேன். அன்னோன் காலம் 6 கொடுக்குறேன். அன்னோன் காலம் 5 இல்லை 4. சைட் நார்மலாக லோட் ஆகுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருச்சுன்னா மொத்தமாக 4 காலம் தான் இருக்குது. சரி, அடுத்து யூனியன் பேஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். மொத்தமாக 4 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 4ன்னு என்ட்ரு கொடுத்துருவோம். ஹைஃபன் ப்ளஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, யூனியன் பேஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் ஐடி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன பண்ணும், ஒரு ஹைஃபன் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போட்டால் தான் கமாண்ட் நல்லா ஒர்க் ஆகும், இல்லைன்னா கமாண்ட் ஒர்க் ஆகாது. எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். சைட் லோட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு வல்னரபிள் காலத்தை பார்த்துட்டோம். செகண்டும் தேர்டும் இதுதான் இன்ஜெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன முறை. இந்த இன்ஜெக்ஷன் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாஸும் எடுப்போம். இப்போ வெர்ஷன் கமாண்டை கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு காட்டிடுச்சு 5.6.22. இதுதான் இந்த டேட்டா பேஸோட வெர்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்ஜெக்ஷன் பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க, கர்சர் வச்சுக்கோங்க. யூனியன் பேஸில் போய் டிஐஓஎஸ் MySQL அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் MySQL டிஐஓஎஸ் MySQL யூஸ் பண்ணேன்னா, நம்மளுக்கு எரர் காட்டினப்பே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, யூ ஹேவ் அன் MySQL சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு காமிச்சிருக்கும். அதாவது அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல MySQL அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த வெப் சர்வர் MySQLோட அதில் தான் ரன் ஆகிடுக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து MySQLில் பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தட் இருக்கும். அதாவது இதில் இருக்காங்களே ஜென்னு, T-Pro, ஜீரோ, மேக்மேன், ட்ரோஜன் இப்படிலாம் இருக்குல்ல. அதெல்லாம் ஒவ்வொரு ஹேக்கரோட ஸ்டைலு. அதாவது அவங்கவுங்க எப்படி அவங்களுக்கு ஏற்ற டம்ப் இன் ஒன் ஷாட் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நம்மளுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா இதை கொடுக்குறேன், ஏஜே கரோ அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறேன். அவர் ஒரு ஹேக்கரு, அவரோட ஸ்டைலில் இந்த டம்ப் இன் ஒன் ஷாட்டை ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதனால தான் மாடிஃபைடு ஹேக்பாட் அதில் வந்து ஒவ்வொரு ஹேக்கரோட ஸ்டைலையும் லோட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்து பார்ப்போம்.
இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்க அட்மின் அப்படின்ற ஒரு டேபிளில் இருக்க காலம் அச்சீவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் இருக்க எல்லாத்தோட காலம் டேபிள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ பண்ணுது. இதே நம்ம சாதாரணமாக இப்போ போன வீடியோ டுட்டோரியெல்லாம் பார்த்தப்ப யூனியன் பேஸ்ட் இன்ஜெக்ஷன் பார்த்தோம். அதில் மாதிரி ஒவ்வொன்றா அட்மின் காலம் குரூப் கான்கட் அப்படின்லாம் கொடுத்துருந்தோம்னா விடிஞ்சிரும் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மெத்தட் எதுக்குன்னா ஒரே ஷாட்டில் நம்ம ஹோல் டேட்டா பேஸையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் யூஸ் ஆகுது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் வேறு ஒருத்தரோட மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் இவர் ஒரு இந்தியன் ஹேக்கர் தானி, அவரோட மெத்தடை யூஸ் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இதில் வந்திருக்கு இன்ஜெக்டட் பை தானி வந்திருக்கா. அதாவது ஒவ்வொரு ஹேக்கருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதாவது இந்த நம்ம கோடு கொடுத்துருக்கோம்ல, இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சில மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னு அடுத்ததாக நான் சொல்கிறேன். இங்கே வந்திருக்கு டேட்டாபேஸ் வெர்ஷனும் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ வந்துருச்சு. டேட்டாபேஸ் யூஸரும் வந்திருக்கு, ஐபியும் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேபிள் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நம்ம போன முறை பார்த்தப்ப நார்மலாக எப்படி ஒரு லென்த்தாக வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அட்மின் டேட்டாபேஸ் டேபிள் காலம் அப்படின்ட்டு கேட்டகரி வைஸாக பிரித்து வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே டம்ப் இன் ஒன் ஷாட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபயர்வாலை பைபாஸ் பண்ணுறதுக்கான கமாண்டும் உள்ளே சேர்த்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஹெல்லர் சில சமயம் சில கமாண்ட் ஒர்க் ஆகாமல் போகலாம். அது காரணம் என்னென்னா WAF வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் கூட காரணமாக இருக்கலாம். அப்படி உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் பிளாக் பண்ணுச்சுன்னா மறுபடியும் அதில் WAF அப்படிலாம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். மறுபடியும் இதுலேயும் செமிலிங் டேட்டாபேஸ் இதில் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். அட்மின் காலமில் எத்தனை, கேலரியில் எவ்வளோ அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இந்த DIOS மெத்தடில். அது எப்படி அவங்க டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம சாதாரணமாக யூனியன் பேஸ் மெத்தடில் பார்க்குறப்ப குரூப் கான்கேட் அப்படின்ற கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் DIOS மெத்தடில் டம்ப் இன் ஒன் ஷாட் மெத்தடில் அந்த குரூப் கான்கேட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது. வெறும் கான்கேட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ இது இந்த கமாண்ட் ஒன்று பாருங்கள், இதை பாருங்கள். அதாவது இதில் செலக்ட் ஒன் ஃப்ரம் அப்படின்னு இருக்கும், இதில் செலக்ட் அட் A அப்படின்னு இருக்கும். அதாவது என்ன காரணம்னா டேபிள் வந்து சில பேர் வந்து 1 2 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சில பேர் ABC அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வேணுமோ நம்ம கால் பண்ணிக்கலாம். அதனால தான் அவங்க அட் A அப்படின்னு போட்டாங்க. அதாவது இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அதுவே ABC அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கும். அதனால் அட் A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் அப்படின்னு இருக்கா, இதில் வந்து என்ன பண்ணுறோம், அட் ஏல என்னென்ன இருக்க அப்படின்ற டேபிள் அதை தான் அவங்க ஹெக்ஸ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 1024 அதுக்கு மேலே உங்களுக்கு கமாண்ட் ஹேக்பாரில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அதை எடுத்துக்காது. அதை பைபாஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஹெக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் செலக்ட் ஃப்ரம் அப்படின்ட்டு இந்த கமாண்ட் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் டேபிள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வேர் அதுக்கப்புறம் A மறுபடியும் என்னென்னா அது எந்த காலம், A காலம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் A அப்படின்னு நாங்கள் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு யூனியன் பேஸ்ட் இன்ஜெக்ஷனில் சொல்லி கொடுத்ததான் உங்களுக்கு புரியும். இது
அதுக்கப்புறம் மறுபடியும் கான்கேட் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வெப் அப்ளிகேஷன் பைபாஸ் பண்ணுறதுக்காண்டி இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பைபாஸ் கமாண்ட் ஒன்று சேர்த்துருப்பாங்க. ஸ்டார் ஃபேக்டோரியல் 5000 அப்படிலாம் சேர்த்துருப்பாங்க. மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மறுபடியும் டேபிள் நேம் அப்படிலாம் இருக்குது. நான் இதை பற்றி உங்களுக்கு என்னோடய பிளாகரில் தெளிவாக எழுதுகிறேன், அதை படித்து பார்த்தா தான் புரியும். பாருங்கள், tamilbotnet.blogspot.com இதுதான் என்னோடய பிளாகர். இதில் போய் நீங்கள் இதை பற்றி படிச்சுக்கோங்க, எப்படி டேட்டா பேஸை ஹேக் பண்ணுறது அப்படின்லாம் போட்டிருப்பேன். இது வந்து என்னோடய யூடியூப் சேனல், இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இந்த டம்பின் ஒன் ஷாட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் பார்ப்போம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கான்கேட் இருக்குது, யூஆர்எல் என்கோடிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வருங்க, இப்போ உங்களுக்கு வந்து இதில் ஹெக்ஸ் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இவர். இதை ஹெக்ஸ் வேல்யூ எப்படியோ கண்டுபிடிக்கணும்னா, எந்த ஒரு வேல்யூவை ஹெக்ஸாக அவங்க கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி 0x3 அப்படின்னு ஒரு 3 லெட்டர் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அது ஹெக்ஸு அப்படி ஹெக்ஸ் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். செலக்ட் பண்ணுறேன், போயிட்டே இருக்கு. இதுவரையும் இருக்குது. இது என்ன பண்ணுறப்ப அன்ஹெக்ஸாக இருக்கிறோம். அதாவது இப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹெட்டு, பாடி, பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கு, இந்த பிஆர் டேக் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து சாதாரண ஒரு HTML கமாண்ட் தான். அது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு கொஞ்சம் உங்கள் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் சில சமயம் பிளாக் பண்ணும். அதை தடுக்கிறதுக்காண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெக்ஸாக கன்வெர்ட் பண்ணி விட்டாங்க. பாருங்கள், இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஹெக்ஸாக இருக்குது. இப்போ இதை அன்ஹெக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அவங்களோட யூஸ் பண்ண HTML கமாண்ட் எல்லாமே வந்திருக்கும். பாருங்கள், இன்ஜெக்டட் பை ஹெல்லர் இங்கே இருக்கா. இதில் என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்மளுக்கு பிடிச்ச நேம் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது நான் உங்களுக்கு கான்செப்ட் தான் சொல்கிறேன், சும்மா ABCD அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்காண்டி நீங்கள் இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹெக்ஸாக மாற்றுறேன். இது நான் சும்மா ஜஸ்ட் ரைட் தப்பாக வருது. கான்கேட் இப்படியே கூட எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ABCD அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். அதான் நம்ம இப்போ ஹெடர் ஃபைல் எது கொடுத்தோமோ அது வந்துருச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், ஹெடர் ஃபைல் அது வந்துருச்சு. மற்றபடி இதெல்லாம் ஏன் மறுபடியும் யூ ஹேவ் அண்ட் சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த HTML டேக்லாம் இருக்குல்ல, சொன்னேன்ல, அது ஏற்கனவே நம்ம வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் ஹெக்ஸாக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் எக்ஸிக்யூட் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நான் இதை இப்போ செக் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தால் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்களே இதை செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க, அதை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய பிளாகர் இதில் போய் நீங்கள் எது வேணுமோ, நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அதை பற்றின போஸ்ட்டும் நான் டெக்ஸ்ட்டாக போட்டிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.